வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அன்பார்த்தி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடையில இருந்து ஒரு பாட்டு பார்க்க போறோம். அந்த பாட்டை நம்ம வந்ததுலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த போன தடவையே எல்லாத்தோட சேர்ந்து வர வேண்டியது டைம் கிடைக்காத சுச்சுவேஷன்னால அதை விட்டுட்டோம், மறந்துட்டோம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம அந்த பாட்டை பார்த்துடலாம். எஞ்சாமி தந்தானேன்ற ஒரு பாட்டை வந்து கேட்க போகிறோம். இட்லி கடையில இருந்து பார்த்துடலாமா? அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எனக்கு இது பிடிக்க முடியுது. பின்னாடி சவுண்ட் கட்டி வச்ச நாத்தையெல்லாம் உத்து உத்து பாக்குதமா, கட்டி வச்ச காலமாடுமோ பச்சரிசி பொங்க வச்சு பக்குவமா கொழும்ப வச்சு கூப்பிடுது சொந்த ஊரு. ஓய் ஓய் வீட்டு எப்படி மாறுது பாரு. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே செம்மையா இருக்குடா. எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. எஞ்சாமி தந்தானே சூப்பரா இல்ல? எஞ்சாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருக்கு தூரம் இல்ல. சாமிக்கு நீ வேறு நான் வேறு, யாருமே வாரம் இல்ல. சேத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், நல்ல கிராமத்துப்புற பாட்டுடா இதெல்லாம். வச்சான், மழைய வச்சான், வெள்ளைய வச்சானே. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், வேகம் வச்சான், மழைய வச்சான், வெள்ளைய வச்சானே. எஞ்சாமி தந்தானே, நல்லா இருக்காது. எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. எட்டூரு எட்டூரு கொட்டு மோளம், அப்பாரும் முப்பாரும் தொட்டாவானோ. எட்டூரு எட்டூரு கொட்டு மோளம், அப்பாரும் முப்பாரும் தொட்டாவானோ. லிரிக்ஸ் இவனானா செம்மையா பண்ணிருக்காருப்பா. ராப் அறிவு. டபுள் செம்மையா இருக்காருடா. ஏய் அப்படியே எப்படி மாறுது பாரேன். ஏ கல்லங்கவடம் இல்ல நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் பின்னாடி அந்த சொருத்தந்து இருக்கு. ஏ தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. தார தப்பட்ட தட்டுங்கடி, நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா. சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டணும் சொன்னதையா. எஞ்சாமி ஏ எஞ்சாமி, எது வந்தாலும் போனாலும் இந்த வந்தானே எஞ்சாமி. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், வேலைய வச்சானே. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், வேலைய ரொம்ப வச்சான். கேஷுவலா நிறைய அர்த்தம் வைக்கிறதா எஞ்சாமி இருக்கு. தந்தானே எல்லாமே, இதெல்லாம் ரொம்ப அழகா தந்தானே, எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே. சரியான கிராமப்புற பாடல் தான். தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் இல்லை, சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள. சாமிக்கு நீ வேறு நான் அழகா இருக்குடா வேறு, பின்னாடி. பூமிக்கு யாருமே பாரம் இல்லை. சரியான ப்ரோடா. எப்படி சொல்லி பின்னாடி சிஜி நினைக்கிறேன். ஏய் சரி இல்லை சிஜி தான்.
மாதிரி தான் இருக்கு. இந்த அளவு தான். அதுக்கு பின்னாடி இருக்கிறதா சிஜி மாதிரி தான் தோணும். இல்லை சிஜி இல்லை, பின்னாடி இருக்கலாம் ஆடிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கஷ்டம் இது ஆர்கனைஸ் பண்றது. சிங்கிள் ஷாட். அம்மாடியோ ஏய், இந்த சரியான பாட்டை நான் கேட்கவே இல்லையா? ஏன், எப்படி இந்த எப்படி பாட்டை விட்டோம் அதை? மிஸ் பண்ணோம்? நான் யாரும் இல்ல. அதை பத்தி பெருசாவும் பேசல. பெருசா பேசாததை தாண்டி நம்ம வந்து இட்லி கடையில சாங் வந்துச்சு, அதை நம்ம பார்க்கணும்னு பார்க்கவே இல்லை லாஸ்ட் வரையா. ஐயோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த நம்ம ஊர் நம்ம திண்ணையில கிளவிங்க பாடுவாங்க, அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கிராமப்புற பாடலாம் அப்படி போயிட்டே ரொம்ப அழகா இருக்கு இந்த அந்த பாட்டு. தந்தானே தந்தானே எனக்கும் தந்தானே உனக்கும் தந்தானே, அடுத்து வர அந்த லைனு அது ரொம்ப இயல்பா அப்படியே லைன்ஸ் இந்தா 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 அப்படி ரொம்ப போடுற அழகா மாதிரி இருந்துச்சு. அழகா ஆனா அந்த ஜிவி பிரகாஷ் வந்து தனுஷோட சேர்ந்தா ஒரு மேஜிக் ஒன்று கொடுத்துறாரு. தனுஷ் வெற்றிமாறன் இவங்க யாரோட சேர்ந்தாலும் ஒரு ஒரு மேஜிக் magic. தான் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆமா அது மாறுச்சு பாத்தியா, ஒரு ஒரு இதுலயும் வீட்டு மாறுறது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது ரொம்ப அழகா அப்படியே அது மாறின மாதிரி தெரியல. அந்த ஊர் சார்ந்த படங்களா தான் இருக்கும். இன்னைக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வரிகள் தான் இந்த வரிகள் இருக்கு. இந்த மண்ணை சார்ந்து மண் சார்ந்து இருக்கு வரிகள் எல்லாமே குலதெய்வம் அந்த சம்மந்தப்பட்ட இருக்கு. பார்ப்போம் படம் வந்து எப்படி அமைய போகுதுன்னு நம்மளால ஒரு சின்ன க்ளூ கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு கிராமப்புற சப்ஜெக்ட், அது அந்த மக்கள் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. நான் லிரிக் தனுஷ் வந்தோடனே எனக்கு வா இன்னும் வா அவர் ஒரு வேற மாதிரி எழுதுவாரு. அவரோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி அவர் பொயட்டு தானே, அந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே கவிஞரா மாதிரி பொயட்டுல இருந்து கவிஞரா மாறிட்டாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி வந்த விஷயமே அழகா இருந்துச்சு. என்னடா நல்லதாவே சொல்லிட்டு இருக்கோம், நல்லதா பாட்டே வரலையா, நம்ம பார்த்து நல்லா பாட்டு ரியாக்ட் பண்ணி விடுச்சு, பார்த்து ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க, நாங்களும் அதை பார்த்து ஏதாவது நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிறோம். ஆமா என்ன தனுஷ் மாதிரி லிரிக்ஸ் வருதான்னு யோசிக்கிறியா? இல்ல எப்படி தூங்கு மூஞ்சி பாயரே.